மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை, காக்காச்சி போன்ற தேயிலை தோட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அணைக்கு வரும் நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மாஞ்சோலை பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வோர் மற்றும் மணிமுத்தாறு அருவிக்கு குளிப்பதற்காக செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் 2வது நாளாக தடை விதித்துள்ளனர். வேலூர் மாவட்ட அரட்பாலா மலைப்பகுதியின் மலைப்பாதையில் 12 அடி நீள மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் அரட்பாலா மலைப்பகுதி அமைந்துள்ளது. இந்த மலைப்பகுதியில் அரட்வாலா, பாஸ்மர்பெண்டா, கொத்தூர் ஆகிய 3 மலை கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் இரவு சுமார் 8:30 மணியளவில் கிராம மக்கள் சிலர் பேரணாம்பட்டிலிருந்து அரட்வாலா செல்லும் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சுமார் 12 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு ஒன்று நகர முடியாமல் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஊர்ந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். வனத்துறையினர் யாரும் வராததால் அப்பகுதி மக்களை மலைப்பாம்பை புதருக்குள் விரட்டினர். கம்யூனிஸ்ட் மற்றும் ரயில்வே பயணிகள் நலச்சங்கம் சார்பில் சிதம்பரம் சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ரயில் பயணிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலை சிதம்பரம் வழியாக கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்க பல கட்டங்களாக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தின. இதன் விளைவாக கடந்த 7/3/2024 அன்று தெற்கு ரயில்வேக்கு ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு பிறப்பித்து 3 மாதங்கள் ஆகியும் நடைமுறைப்படுத்தாததால் சிதம்பரம் சார் ஆட்சியர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கோரிக்கையை நிறைவேற்ற ஆவணம் செய்ய வேண்டும் என்று இன்று காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மற்றும் ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நீலகிரி சேரிங் கிராஸ் பகுதியில் கழிவுநீர் பல மாதங்களாக சாலைகளில் ஓடிக்கொண்டிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள சாலையில் பல மாதங்களாக கழிவுநீரானது சாலையில் செல்வதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது, கவனமாக செல்லவும் என அறிவிப்பு பலகை வைத்து பல மாதங்கள் ஆகிவிட்ட போதிலும் இன்று வரை பணிகள் தொடங்கப்படாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதற்கு நகராட்சி நிர்வாகம் உடனடி தீர்வு காண வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ளது சுருளி அருவி. சுற்றுலா தலமாக ஆன்மீக தலமாகவும் விளங்கும் இந்த அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குளித்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை உள்ளிட்ட வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.